அம்பேத்கர் அரசியலுக்கே ஆப்பு வைக்கிற வேட்டு வைக்கிற ஒரு கும்பலை எதிர்ப்பது இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால். அகில இந்திய அளவில் அதிலே இன்றைக்கு ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கிறது. மாநில கட்சி என்று பார்த்தால் அதுவும் ஆளும் கட்சி என்ற நிலையிலே இருக்கிற ஒரு கட்சி என்று பார்த்தால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதிமுக திராவிட இயக்கமாக இருக்கலாம், ஆனால் பாஜகவோடு இன்றைக்கு கொஞ்சி குழம்பி கொண்டிருக்கிறது. தேர்தல் கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய தலைமுறையை பாஜகவிடம் ஒப்படைப்பதற்கு அவர்கள் சிவப்பு கம்பளம் இருக்கிறார்கள். அதிமுக தலைவர்கள் நடிகர் விஜய் போன்றவர்களும் இன்றைக்கு அதே நிலைப்பாட்டோடு இயங்குகிறார்கள் என்பதுதான் அவர்களின் நடவடிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது. பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்னாலும் என்ன கொள்கையை எதிர்க்கிறோம் என்று இதுவரையும் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. பாஜகவின் கொள்கை என்ன, அதை எந்த கோணத்திலே விஜய் எதிர்க்கிறார், ஒரு நாளும் பேசியதில்லை. ஒப்புக்காக தொடங்கிய நாளில் இருந்து கரூர் கொடுந்துயரம் வரையில் அவர்கள் திமுக விருப்பை மட்டுமே உமிழ்ந்திருக்கிறார்கள். வேறு எதுவும் அவர்கள் இதுவரையில் இதுதான் எங்கள் கொள்கை கோட்பாடு என்று பேசியதில்லை. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் சனாதனிகளின் கை ஓங்கும், சங்கிகளின் கொட்டம் தலைவிரித்தால் சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் வெளிப்படையாக நீதிக்கு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியலை, தந்தை பெரியார் பேசிய அரசியலை சிதைப்பார்கள். அதன் பிறகு நம்மால் இங்கே அரசியல் செய்ய முடியாது, இடதுசாரி அரசியலை பேச முடியாது, அம்பேத்கரியத்தை பாதுகாக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நேர்ந்திருக்கிறதோ அது தமிழ்நாட்டிலும் நேரும். பீகாரில் என்ன நடக்கிறதோ தமிழ்நாட்டிலும் நடக்கும். ஆணவ கொலைகள் அதிகரிக்கும், சாதி பெருகும், சாதி வெறியர்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் கொட்டமடிக்கிறார்கள். நாளைக்கு ஆட்சி அதிகார பீடத்திலும் கொட்டமடிப்பார்கள். காவல்துறையிலும் வருவாய்த்துறையிலும் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பங்கு உண்டு. அந்த கூட்டணி பாதுகாக்கப்பட்டால்தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். அந்த கூட்டணி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சிதறாமல் இருக்க வேண்டும். 2026 தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். அதை சிதறடிப்பதற்குத்தான் விஜய் போன்றவர்களை இங்கே களத்தில் இறக்கி இருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. பெரியார் அரசியலையும் சிலர் கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள், திராவிட அரசியலையே கொச்சைப்படுத்துகிறார்கள். இவர்கள் எல்லாம் தமிழர் என்ற போர்வையிலே பாஜகவினருக்கு துணை போகிறார்கள் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.